நண்பர்களே வணக்கம். நம்ம தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ். பிக் பாஸ்ன்னு சொல்கிறத விட பார்வதி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு பார்வதி மேலே வைக்கக்கூடிய அன்பு வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஒரு சில காரணங்களுக்காகவும் அந்த அன்பு மென்மேலும் அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கம்மிங் டேஸ் அதாவது வந்துட்டு வரக்கூடிய வாரங்கள் வந்துட்டு ஃபினாலே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஒரு ஃபினாலேயான ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு கம்ருதீனுக்கு கால் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது உண்மையா இல்லையான்னு இன்னும் அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல. ஏன்னா ஒரு ரெட் கார்டு கொடுத்து எவிக்ஷன் ஆன ஒரு கண்டஸ்டன்ஸை ஃபினாலேக்கு கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆச்சரியக்குறி தான். அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் பார்வதிக்கும் கால் போயிருக்கு. ஆனால் அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு என்னுடைய பர்சனல் கருத்து என்ன அப்படின்னா, பார்வதி இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, அவங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களை கூப்பிடுவாங்க, தேவை இல்லைன்னா கழட்டி விட்டுருவாங்க. இப்போதைக்கு விஜய் டிவியில் வந்துட்டு 4 ஃபைனலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் யாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத கண்டஸ்டன்ஸ் மாத்திரம்தான். அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை. விஜய் டிவியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்டஸ்டன்ஸ் தான் 4 பேர் உள்ளே இருக்காங்க. இவங்களை பார்க்க இந்த ஒரு வாரம் மக்கள் டிவி முன்னாடி வரமாட்டாங்க. நமக்கு வந்து கண்டென்ட் கிடைக்காது. அதனால் கண்டென்ட் கிடைக்கிறதுக்கும் டிஆர்பி கூட்டுறதுக்கான வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம பிரஜனை கூட வந்துட்டு போன வாரமே அனுப்பிச்சி வைக்காமல் இந்த வாரம் தான் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து என்ட்ரிக்கு இருக்காங்க. காரணம் என்னென்னா, போன வாரம்னா சாண்ட்ராவுக்கு சப்போர்ட்டாக இருந்துருவாங்கல்ல, யாரும் எதுவுமே பேசாதபடி ஆயிரும்ல, சாண்ட்ராவுக்குலேருந்து நம்ம கண்டென்ட்டை உருவணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரஜனை வந்துட்டு இந்த வாரம் உள்ள அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கானா வினோத்துக்கு ஆதரவாக இருந்த அமித்தையும் இந்த வாரம் தான் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுடைய கணக்கு வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு கண்டென்ட்டை நோக்கி தான் இருக்குமே தவிர, கண்டென்ட் இல்லாத ஒரு ஷோ வந்து நடத்தி கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டே அதானே. ஸோ அதனால் வந்துட்டு பார்வதியை கூப்பிடுறதுக்கான சான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட, என்னையே கேட்டிங்க அப்படின்னா பார்வதி இந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதான் வந்துட்டு தன்னுடைய மரியாதை பாதுகாக்கப்படணும். அதாவது வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னா கூப்பிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதை மறுத்து நான் வரல, என்னை விட்டுருங்க, நான் இருந்த வரைக்கும் போதும், நான் உங்களால் பட்டதெல்லாம் போதும், நான் என்னுடைய லைஃப்பை நானே ரன் பண்ணிக்கிறேன், உங்களுடைய உதவி தேவையில்லை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் பார்வதி இன்னுமே மென்மேலும் பார்வதியாக ஒரு வலம் வருவாங்க அப்படின்னு என்னுடைய கருத்தாக இருக்குது. சில தற்குறிங்க வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஓவராக பேசுகிற, இந்த சேனல் பார்வதிக்கான சப்போர்ட் பண்ணுற சேனலு, பிஆர் சேனல் அப்படி இப்படின்னு சில பல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களை மாதிரி நானும் இந்த பிக் பாஸ் சீசனை வந்துட்டு விரும்பி ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து கிட்டத்தட்ட 9 சீசன் வரைக்கும் நான் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கமல் சார் இருக்கக்கூடிய சீசன்லேருந்து இப்போ விஜய் சேதுபதி நடத்தக்கூடிய சீசன்லேருந்து நான் வைக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, எதுவுமே வந்துட்டு அவங்கள பற்றி புரியாமல் நான் வந்துட்டு அவங்களுக்கான சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா முதல்ல இருந்தே அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன, அவங்க வந்து அந்த கேமை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிற விதத்திலிருந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்துட்டு நான் வந்துட்டு வைப்பேன். அந்த அளவுக்கு வந்துட்டு பிக் பாஸோடைய ஒரு தீவிரமான ரசிகரும் நானும் கூட. எனக்கு ஆரம்பத்திலேருந்தே பிடிச்ச கண்டஸ்டன்ஸு பார்வதி தான். இப்போ வரைக்குமே வந்து பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் வந்து பார்வதி தான். பார்வதி மேலே சில பல தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதையும் நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஏன்னா வந்துட்டு மனுஷங்க வந்து தவறு பண்ணுவாங்க. தவறு பண்ணாதவங்க யாருமே மனுஷங்க கிடையாது. இப்போ நம்ம பொங்கி எழுகிற இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிறதோ, இல்லை நம்ம தெருவில் நடக்கிறதோ, இல்லை நம்ம ஊரில் நடக்கக்கூடிய அநியாயத்தை எத்தனை பேர் நம்ம தட்டி கேட்டோம். இப்போ வந்து ரெட் கார்டு கொடுங்க, ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தட்டி கேட்குற அதே மனுஷங்க நம்ம பக்கத்து வீட்லேயோ, இல்லை நம்ம வீட்லேயோ, இல்லை எதிர்த்த வீட்லேயோ, இந்த ஊர்லேயோ, இந்த நாட்டிலேயோ நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தட்டி கேட்காம நம்ம அமைதியாக நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த விஷயத்தையும் நம்ம வந்துட்டு அணுக வேண்டுமே தவிர, அது ஒரு பெரிய விஷயமாக வந்துட்டு மக்கள் ஆக்கிட்டாங்க. அது ஆக்கியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய கருத்து. ஸோ வந்துட்டு என்னைய கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு